மாறிக்கிட்டு இருக்க இந்த உலகத்தோட நம்ம எப்பயுமே புதுமையாக மாறிக்கிட்டே இருக்கணும், புதுசை கற்றுக்கொள்ளணும், நம்ம திறமையை மேம்படுத்தணும். அதே மாதிரி கடவுளுக்குள்ள நித்தம் நம்ம பலப்பட்டுக்கிட்டே இருக்கணும். முனுசாமி ஒரு கூலி தொழிலாளி. தன்னுடைய மகளுடைய திருமணத்துக்காக பணம் சேர்த்து வச்சுட்டே இருந்தார். ஒரு தென்னந்தோப்புல இருந்து அவருக்கு ஒரு அழைப்பு வந்தது. 100 குழிகளை மொத்தமாக எடுக்கணும், அதை எடுத்து முடித்தோடனே மொத்தமாக பணம் தந்துடுறோம் அப்படின்ட்டு வேகமாக வேலையை ஆரம்பித்த முனுசாமி முதல் நாள் 10 குழி தோண்டினார். அப்புறம் 7, 5 இப்படி அவருடைய வேலையோட திறமை குறைஞ்சிட்டே வந்தோடனே முனுசாமிக்கு பயம் வந்துருச்சு, தனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு. அந்த முதலாளி அவனை கூப்பிட்டு என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஐயா எனக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னார், முனுசாமி நீ போய் உன்னுடைய மண்வெட்டி எடுத்துட்டு வான்னு. முனுசாமி கொண்டு வந்தோடனே அவர் சொன்னார், முதல்ல உன் மண்வெட்டியை தீட்டு அப்புறம் வேலை செய்ய ஆரம்பின்னு. வேகமாக போய் தன்னுடைய மண்வெட்டியை தீட்டி வேலை செய்ய ஆரம்பித்த முனுசாமி 15 குழிகளை ஒரே நாளில் எடுத்துட்டாரு. இதுக்காக தான் நான் சொன்னேன், நம்மளை நாம புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும், கூர்மையாக்கிக்கிட்டே இருக்கணும், பலப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளால் தெளிவாக வேலை செய்ய முடியும், வெற்றியாக வேலை செய்ய முடியும்.